ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலாடையில் எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதினஞ்சு நாள் பாலாடை எடுத்து வச்ச உர ஊற்றி வச்ச வெண்ணெய், சரிங்களா? 1/2 கிலோ வெண்ணெய். டெய்லி 1 லிட்ரு பால் வாங்குவோம். அந்த பாலை நல்லா காய்ச்சி பால் ஏடு விழுகும், அப்படியே மஞ்சள் மஞ்சள். எங்கள் வீட்டுக்கிட்டே நல்ல ஒரு பசும்பால் கிடைக்கும். அது நல்ல பாலை திக்காக தான் கிடைக்கும். நல்லா காய்ச்சிட்டா அப்படியே மஞ்சள் மஞ்சள்னு ஏடு விழுகும். அந்த ஏடை மட்டும் எடுத்து வச்சு உரமோர் ஊற்றி ஊற்றி அப்படியே வச்சு ஒரு 15 நாள் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான வெண்ணெய் கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு நெய் கிடைக்கும், சரிங்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே இந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். கடையிலேயே நாங்கள் வாங்க மாட்டோம். நெய்யெல்லாம் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். இது நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய் ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. 2வது நல்ல சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே சைடு எஃபெக்ட் வராது. குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக நம்ம வீட்டு நெய்யை ஊட்டி விடலாம், சரிங்களா? 5 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. நெய் சாதம், நெய் பருப்பு சாதம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். பெரியவங்க நம்மளும் எடுத்துக்கலாம். கம கமன்னு அப்படி ஒரு வாசமாக இருக்கும். இந்த நெய் நான் காய்ச்சினேன்னா இப்போ 15 நாளில் எனக்கு ஒரு 1/2 கிலோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா உருக்குனோம்னா 1/4 லிட்ரு தான் வரும். போதும் நமக்கு. அந்த 1/4 லிட்டரே ஒரு 20 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வரும் நமக்கு. குழந்தைக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு வரும். 1 மாதம் 1.5 மாதத்துக்கு வரும். நம்ம தோசைக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு 20 நாள் 25 நாள்லேயே தீர்ந்துடும், சரிங்களா? இது 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம எடுக்கும் போது எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். வெளியில் வாங்குகிற மாதிரியே வராது. யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பாலை வாங்கி நல்லா, அது ஏற்கனவே கெட்டியான பால் தான். நீங்கள் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆடை விழும். அந்த ஆடை எப்படி விழுவுனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நைட்டு வாங்குகிற பாலை காலையில் தானே டீ போடுவீங்க. அப்போது அந்த பாலை நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நல்லா திக்காக ஆடை விழும். அந்த ஆடையை எடுத்து ஒரு கண்டெய்னரில் இந்த இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏர் போகாத இதில் நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கும் நமக்கு அந்த ஆடையை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உரமூறு ஊற்றி மூடி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெளியில் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. திருப்பியும் அதே மாதிரி மறுநாளும் ஆடையை எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் உரமோர் ஊற்றி வச்சுருங்க. கெட்டே போகாது. நல்ல கமகமன்னு உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும். அதிலேருந்து கமகமன்னு வாசமாக நெய் கிடைக்கும். சுத்தமான நெய், ஆரோக்கியமான நெய் நம்ம வீட்டில் இருந்தே தயார் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே வெண்ணெய் எடுக்கிற வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் சரி, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இப்போ திருப்பியும் நான் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், சரிங்களா? பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இந்த எடுத்த வெண்ணெயை இந்த மாதிரி கனமான வடை சட்டியில் போட்டு இப்படி காய்ச்சணும். காய்ச்சும் போது உங்களுக்கு நெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த பக்குவத்தில் அப்படியே கமகமன்னு வாசம் வரும். கொஞ்சமாக கப்பி இருக்கும், சரிங்களா? அதை நல்லா கமகமன்னு வாசம் வரும்போது கொஞ்சம் முருங்கை இலை ஒரு கொத்து, இந்த முருங்கை இலை ஒரு கொத்து அப்படியே போட்டு நல்லா கழுவிட்டு உதறி வச்சிடணும். உதறி வச்சு இந்த முருங்கை இலையை அதில் போட்டு விட்டுறணும். அதை போடும்போது இன்னி வாசம் பயங்கரமாக இருக்கும், கமகமன்னு நெய் வாசம், சரிங்களா? நல்லா அப்படியே ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும், சரிங்களா?
இது ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு நெய் இதாயிரும். நெய் முருகி வந்துடும். சரிங்களா? நெய் தனியாக கப்பி தனியாக பிரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரும். ஆனால் முறியணும். இந்த கப்பி வந்து அப்படியே ப்ரௌன் கலராக ஆகணும். அப்போ தான் அது பக்குவம். சரிங்களா? இது வந்து மஞ்சளாக தானே இருக்குது. இது அப்படியே ப்ரௌன் கலராக ஆகணும். ஆனால் தான் நெய் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சொந்தமாக இப்படி வந்து பால் ஏடு எடுத்து வச்சு உர ஊற்றி வச்சு நம்ம வெண்ணெய் எடுத்து காய்ச்சும் போது வந்து கப்பி வந்து ரொம்ப வராது. சரிங்களா? வெறும் நமக்கு நெய்யாக தான் கிடைக்கும். கப்பி கம்மியாக தான் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் வந்து நம்ம வெளியில் வந்து வெண்ணெய் வாங்கி நம்ம உருக்கும் போது அதில் கப்பி நிறையா கிடைக்கும். சரிங்களா? அது வந்து நமக்கு அதை விட இதுதான் நமக்கு வந்து நம்ம காசுக்கு சேமித்ததாகவும் ஆச்சு. இப்போ வெளியில் 1 லிட்ரு நெய் என்ன ரேட்டு விற்கிது, 1/4 லிட்ரு நெய் என்ன ரேட்டு விற்கிது பார்த்தீங்களா? இதுனா நமக்கு வந்து டீக்கு டீ போட்டு குடித்தாச்சு, பால் ஆற்றி குடித்தாச்சு. அதில் வந்து நம்ம பால் ஏடு எடுத்து வச்சு வெண்ணெயாகவும் எடுத்தாச்சு. சரிங்களா? இந்த இப்படியே வெண்ணெய் வந்துருச்சு பார்த்தீங்களா? நெய் வந்துருச்சு பார்த்தீங்களா? அடிக்கடி இப்படி டங்க்கு ஸ்லிப் ஆகும், தப்பாக நினைக்காதீங்க. சரியா? இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. காசுக்கு காசும் மிச்சமாச்சு, ஆரோக்கியமான நமக்கு நெய் கிடச்சாச்சு. சரிங்களா? இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே யூஸ் ஆகும். நீங்கள் ஆனால் கரெக்டாக அந்த மாதிரி பக்குவமாக எடுத்து வச்சு வெண்ணெய் எடுக்கணும். சரிங்களா? வெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு சுற்று மிக்சியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் தண்ணியோ இல்லை ஐஸ் கட்டியோ போட்டிங்கன்னா அப்படியே பந்து மாதிரி வந்துடும் திரண்டு. சரிங்களா? அவ்வளோதான். நெய் இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனி ஒரு 5 நிமிஷம். இன்னி மஞ்சளாக தெரியுதா? இன்னி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரணும். இந்த நிறத்துக்கு வரணும் அந்த கப்பி. அப்போனா தான் நமக்கு பக்குவோம். சரிங்களா? பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திண்டுக்கல் பத்மா விளாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே? இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரே அண்ணாமலை படத்தில் சொல்லியிருப்பார், தன் இரத்தத்தில் ஒரு பகுதி பாலாக கொடுப்பது பசுவின் வேலையப்பா. அந்த பாலில் நம்ம உர ஊற்றி தயிராக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் ஏடை எடுத்து வச்சு வெண்ணெயாக எடுத்து நெய்யாய் உருக்குவது மனிதரின் வேலையப்பாங்கிற மாதிரி நம்ம இப்போ இதை செஞ்சுருக்கோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போது இதை நான் வந்து இந்த முருங்கை இலையை நான் அலசி நல்லா உணர்த்தி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான். சவுண்டு கேட்குதா? அவ்வளோதான், முடிஞ்சு. நெய் உருக்கியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.